ஓம் நம சிவாய. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. அரண்நாமமாயிரத்தில் எல்லாம் அறிஞ்சவர் சிவபெருமான் எங்கே யார் என்ன பண்ணினாலும், எல்லாருக்கும் தெரிஞ்சு பண்ணினாலும் மறைவில் பண்ணினாலும் அத்தனையும் அவருக்கு தெரியும். அதுக்கு ஏத்தாப்பில் நமக்கு குறிப்பு காமிக்கிறார், அருள் செய்கிறார் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்படி இருக்கிற அந்த சிவபெருமான் எப்படி எல்லாம் எல்லாத்தையும் அடியார்கள்ட்ட அன்போடு இருக்கார் அப்படிங்கிறதுக்கு தான் 290வது திருநாமம் காமிக்கிறது. ஓம் சங்கிரஹாய நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா இதோட பொருள் என்ன அப்படின்னா, அடியார்களோட பாதுகாவலர் அப்படின்னு அர்த்தம். நாம் பெரிய விஐபியாக இருந்தால் அவள்லாம் மெய்காப்பாளர் அப்படின்னு தங்களை பாதுகாக்கிறதுக்குன்னு ஆளெல்லாம் வச்சுக்கிறா இல்லையா? ஆனால் அடியார்களுக்கெல்லாம் யாரை வச்சுக்க முடியும்? அவர்களுக்கெல்லாம் ஒரே பாதுகாவலர் அந்த பரம்பொருளான கடவுள் தான். அவர் தானே காப்பாற்றுறார். பார்க்குறமே, தெருவில் எத்தனை பேர் இருக்கா, எத்தனையோ ஏழைகள்லாம் இருக்கா, எத்தனையோ பேர் இருக்கா கஷ்டப்படுவாள்லாம். அவர்களுக்கெல்லாம் ஒரு ஆதரவு இல்லை, அனாதரவாக இருக்கா. அதனால தான் அநாத பந்து தீனசரண்யன் அப்படின்லாம் அவருக்கு பட்ட பேர் இருக்கு இல்லையா? அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னர், இப்படி தங்கிட்ட கொஞ்சம் பக்தி பண்ணினாலும் போகும். அடியார்கள் அப்படின்னா பெரிய நாயன்மார்கள் ஆழ்வார்கள் மாதிரி அதுவே தான் அப்படின்னு அப்படியே முழுக்க பக்தியிலே தெளிச்சிருக்கணுங்கிறது இல்லை. நம்மள மாதிரி கொஞ்சம் நஞ்சம் பக்தி பண்ணினா கூட நமக்கும் அவர் தான் பாதுகாவலராக இருக்கார் அப்படின்னு தெரியுது. அதுதான் அவரோட கருணை, அதுதான் அவரோட சிறப்பு. அதாவது நாம் எப்படி இருக்கோம் அப்படிங்கிறதையே அவர்கள் பார்க்கறது இல்லை. அவர்கள் எப்படி இருக்கணும், அவர் என்ன பண்ணணும், அவர் என்ன கடமை அப்படிங்கிறதுல தான் இருக்கார் அவர். அதனால்தான் அடியார்களுக்கு பாதுகாவலராக இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை சொல்லிட்டு அடுத்த திருநாமம் 291வது என்ன தெரியுமா சொல்கிறது? ஓம் நிக்ரஹாய நமஹா அப்படிங்கிறது. நிக்ரஹாய நமஹா அப்படின்னா தண்டிக்கிறவர், கண்டிக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். இதோட பொருள், யாரை கண்டிப்பர், யாரை தண்டிப்பர்? இப்போது இதுக்கு முதல் நாமத்தில் எல்லாருக்கும் பாதுகாவலராக இருப்பர் அப்படின்னு சொல்லிட்டு உடனேயே அடுத்த நாமமே தண்டிக்கக்கூடியவர், கண்டிக்கக்கூடியவர் அப்படின்னு. யாரைன்னா தீயவர்களை கண்டிக்கக்கூடியவர். நல்லவாழை போய் யாரான தண்டனை கொடுப்பாளா? தப்பு பண்ணவாளுக்கு தானே தண்டனை கொடுப்பா. அதனால் இதுலேருந்து இந்த 2 நாமத்திலையும் சேர்ந்து என்ன தெரியுது அப்படின்னர், அடியார்களாக இருந்தால் அவரே நமக்கு பாதுகாவலராக இருந்து காப்பாற்றுறார். அதுவே நாம் தீயர்களாக இருந்து தீய செயல் செஞ்சோன்னா அவரே தண்டனை கொடுக்குறவங்க. அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. காவல்துறை, போலீஸ்லாம் என்ன பண்ணுறது? போலீஸ் தான் நமக்கு பாதுகாப்பும் கொடுக்கறது, அவர்களே தான் தண்டனையும் கொடுக்குறா. ஏன்னா நம்ம சட்டத்தை மீறி நாம் ஏதானும் தப்பு பண்ணுறதே தண்டிக்க வேண்டியிருக்கு. அப்படி இல்லாத சட்டப்படி நம்ம ஒழுங்காக இருந்தோம் அப்படின்னா நம்மளை பாதுகாக்க வேண்டியதும் இருக்குது. இப்படி 2 கடமையும் நிறைஞ்ச ஒரு காவலர் தான், காவல் தெய்வம் தான் சிவபெருமான்கிறதுனால தான் இப்படி சொல்லியிருக்கு. நிக்ரஹாய நமஹா, இது சங்கிரஹாய நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுக்கு நாம் ஒரு உதாரணம் பார்க்கணும் அப்படின்னா, 2த்துக்கும் சேர்த்து ஒரு லீலை. திருவிளையாடல் புராணத்தில் 35வது லீலை தண்ணீர் பந்தல் வைத்த லீலை அப்படின்னு அந்த படலம். அதாவது ராஜேந்திர பாண்டியன் பாண்டியராஜாவில் இருக்கிற அவர் ஆட்சி பண்ணிட்டு இருக்கார். பொதுவாகவே பாண்டியர்கள் அத்தனை பேரும் அந்த சோமசுந்தர கடவுள்கிட்ட அப்படி ஒரு பக்தி உள்ளவர்கள் தான். ஏன்னா அவரே சுந்தரபாண்டியன் அப்படின்னு இவர்களுக்கெல்லாம் மூதாதையரானா இருந்து ஆட்சி பண்ணியிருக்கார், அரசாண்டிருக்கார். அதனால் இந்த ராஜேந்திர பாண்டியன் ரொம்ப சிவபெருமான்கிட்ட பக்தியோடு இருக்கார். அப்படி இருக்கிறதே இந்த பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் எப்பொழுதுமே பகை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும், வரலாறு பார்த்தாலே தெரியும். அப்படி இருந்தால் கூட சோழ நாட்டில் காடுவெட்டிய சோழன் அப்படின்னு ஒரு சோழ ராஜா ஆட்சி பண்ணின்னு இருக்கார். அவர் என்ன பண்ணினார், இது எப்போ பாரு பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் எப்படி அடிதடி சண்டை இப்படி விரோதமாகவே இருக்குது, இதை எப்படியானும் சரி பண்ணணும். ஏன்னா இவர்களும் ஒரு பெரிய பரம்பரையில் வந்து ஆட்சி பண்ணக்கூடியவர்கள், அவர்களும் ஒரு பெரிய பரம்பரையில் வந்து ஆட்சி பண்ணக்கூடியவர். இப்படி 2 பெரிய
பவராக இருக்கக்கூடியவா, சோர்ஸாக இருக்கக்கூடியவா, பாதுகாவலாக இருக்கக்கூடியவா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறதுனால நாட்டில் உள்ள ஜனங்களுக்கு தான் கஷ்டம். அதனால் நம்ம ஒத்துமையாக இருக்கணும், சமரசமாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த சோழராஜா என்ன பண்ணுறார், இந்த பாண்டியரோட ஒரு உறவு முறையை வச்சுண்டு இந்த பகையெல்லாம் போக்கிக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல முயற்சி பண்ணுறார். அதுக்காக என்ன பண்ணார், தன்னோட பெண்ணை பாண்டிய ராஜாவுக்கு திருமணம் பண்ணி கொடுத்துட்றது அப்படின்னு. அப்படி சம்பந்தம், கல்யாண சம்பந்தம் பண்ணி உறவு பண்ணிட்டாக்க அப்புறம் மாமனார் மாப்பிள்ளை அப்படின்னு ஆயிடுத்துன்னா அது இன்னும் உறவு ரொம்ப பலமாகிடும். அதனால் தன்னோட பெண்ணை பாண்டிய ராஜாவுக்கு, ராஜேந்திர பாண்டியனுக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு அவர் தூது அனுப்புகிறார். நீ ஏற்றுக்கணும், நமக்குள்ளே இருக்கிற அந்த பகையெல்லாம் போகணும், அதுக்கு இந்த உறவு தான் சரியான வழி அப்படின்னுட்டு அப்படி பண்ணிக்கிறதுக்கு ஒரு சமரசத்துக்கு இப்படி பண்ணால், இந்த விஷயத்தை தெரிஞ்சது இந்த ராஜேந்திர பாண்டியனோட தம்பி ராஜசிங்கன், ராஜசிம்மன் அப்படின்னு பேர். அவர் அண்ணா மாதிரி இல்லை, கொஞ்சம் பொல்லாத்தனம் உள்ளவர். அவர் பார்த்தார், இந்த சோழராஜா தன்னோட பொண்ணை அண்ணாவுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறார், அதனால் எப்படியான இதை மாற்றிடணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணார், இந்த விஷயம் தெரிஞ்சின ராஜசிங்கன் சோழராஜாவுக்கு தூது அனுப்பிச்சார். நீங்கள் என்ன பண்ணுங்கோ, எங்கள் அண்ணாவுக்கு கொடுக்க வேண்டாம், உங்கள் பொண்ணை எனக்கு திருமணம் பண்ணி கொடுங்கோன்னு, எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னார். இது அண்ணாவோட சம்மதத்தோடு தான் இவர் தம்பி சொல்கிறாராக்குன்னு நினச்சின்னு என்ன பண்ணார், சோழராஜா இந்த ராஜசிங்கனுக்கு தன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. ஏன்னா அவருக்கு ஒரே இது என்னென்னா பாண்டியர்களுக்கு கொடுக்கணும், அவ்வளோதான். பண்ணிண்டாச்சு. இப்போ ராஜசிங்கன் சோழராஜாவோட மருமகனாக ஆயாச்சு. இப்போ 2 பேரும் மாமனார் மருமகன் இருக்கார் இல்லையா. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், சோழ நாட்டுக்கு போய் இந்த ராஜசிங்கன் எப்படியான சூழ்ச்சி பண்ணி சோழனை அவர் படையோடு சேர்ந்துட்டு மதுரைக்கு அண்ணாவை ஜெயிச்சுடணும்னு. அதாவது கூட பிறந்தவர்களுக்குள்ள ஒரு ஏதோ பகை எப்படி பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இருந்ததோ அது மாதிரி போல இருக்குது. இதை பண்ணுறதுக்கு தான், ராஜ்யத்தை பிடிக்கிறதுக்கு தான் இப்படி ஒரு தந்திரம் ராஜசிங்கன் பண்ணியிருக்காங்கிறது தெரியல. கடைசியில் என்ன பண்ணார், படையோடு வந்தா இது ராஜேந்திர சோழனுக்கு, ராஜேந்திர பாண்டியனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இது என்னையாது, நம்மளோட சண்டையெல்லாம் இருக்கக்கூடாது, சமரசமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சின்னு இவ்வளவு நல்ல எண்ணம்னு நினச்சிருந்தோம், கடைசியில் இப்படி ஆயிடுத்தே, நம்மளை ஏமாற்றிட்டாரு அப்படின்ட்டு இப்போ தான் தம்பியோட குணம் தெரிஞ்சுது. ஓஹோ, இது இத்தனைக்கும் காரணம் இவர் தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டுது. ஆனால் அங்கேயோ படையோ எல்லைக்கு வந்துடுத்தோ, என்ன பண்ணுறதுன்னு தெரில. சோமசுந்தர பெருமான்கிட்ட போய் அழுதர், நான் ஏதோ 2 பேருக்கும் சம்பந்தமாகி நல்லபடியாக 2 ராஜ்யமும் நன்னா இருக்க போகிறதுன்னு நினச்சேன், இப்படி ஒன்று ஆயிடுத்தே, இப்படி எதிர்பாராதவுமே ஆயிடுத்தே, அதனால் நீ என்ன பண்ணும் அப்படின்ன, பக்தர்களான எங்களை நீ தான் பாதுகாக்கணும் அப்படின்னு சோமசுந்தர பெருமான்கிட்ட வேண்ட, அவர் வேண்டிட்டு இவர் எப்படியும் சண்டைக்கு போய் தான் ஆகணும். போனால் உக்ரமாக சண்டை நடக்கிறது 2 பேருக்கும், பாண்டிய சேனைக்கும் சோழ சேனைக்கும் அப்படி ஒரு சண்டை நடக்கிறது. சண்டை நடந்தால் இதில் யார் ஜெயிப்பா யார் தோப்பானே தெரியாத அளவுக்கு உக்ரமான சண்டையாக இருக்குது. அந்த சண்டை நடந்த காலம் என்னென்னா நல்ல கடுமையான கோடை காலம். இந்த கோடை காலத்தில் சண்டை நடக்கிறதுனால இந்த போர் வீரர்களுக்கெல்லாம் நாக்கு வரட்டுறது, தாகம் எடுக்கிறது, தண்ணி அங்கங்கே எங்கேயும் கிடைக்காத இருக்குது, குடிக்கிறதுக்கு நீர் அருந்துறதுக்கு தாகம் தீர்த்துக்கிறதுக்கு தண்ணி இல்லாத இருக்குது. அப்படிலாம் கஷ்டப்பட்டு சண்டை போடுறதே இந்த ராஜேந்திர பாண்டியன் திருப்பி வேண்டிக்கிறார். இப்படி ஆயிடுத்தே, இந்த போர் வீரர்கள்லாம் என்ன அப்படின்னா போரில் மாண்டு போகிறத விட இந்த தாகத்தினால இதனாலேயே போயிடுவா போல இருக்கே அப்படின்லாம் வேண்டிக்க என்ன ஆச்சு அப்படின்னு. அதை சாயந்தரம்லாம் நான் அஸ்தமிச்சாக்கு போரை நிறுத்துவா, அப்புறம் மறுநாளைக்கு தான் நிறுத்துவா, அப்படி தானே யுத்த நீதியெல்லாம் இருந்திருக்கு. நமது பாரதிய கலாச்சாரத்தில் இதெல்லாம் தான், ஒரு சண்டை போடுறதுல கூட எவ்வளவு தர்மமாக போட்டிருக்காங்கிறதெல்லாம் எல்லாம் காமிக்கிறது. அது கூட விரோதத்தில் வெறுப்பில் என்ன வேணால் பண்ணுறது அப்படின்னு ஒரு வரம்பில்லாத, நீதி நேர்மை இல்லாத நடக்கிறது அப்படிங்கிறது இல்லை. அதில் கோபத்தை காமிக்கிறத கூட, வெறுப்பை காமிக்கிறதுல கூட ஒரு அழகு இருந்திருக்கு, ஒரு தர்ம நியதி இருந்திருக்கு. அதுதான் இந்த கலாச்சாரத்தோட பெருமை. அப்படி நிறுத்தி வைக்கிறதே என்ன பண்ணினார், சோமசுந்தர பெருமான் ஒரு வயதான ஒரு ஆளாக வந்து தண்ணீர் பந்தல் வச்சுருக்கு. சுத்தீவிர அந்த போர்க்களத்தில்
ஒதுங்கிறது கூட நிழல் இல்லை. எங்கேயான ஒரு மரம் இருந்ததுன்னா அந்த மரம் கூட தண்ணி இல்லாத எல்லாம் வெறும் மொட்டை மரமாக இருக்குது, நிழல் தராத. அதை மாதிரி இடத்துல இவர் தவிச்சு நிற்கிறது. இவர் ஒரு தண்ணீர் பந்தல், பெருசாக தண்ணீர் பந்தலை போட்டு அதில் இவர் தண்ணி எல்லாருக்கும் குடிக்கிறதுக்கு, தாகத்தை தீர்க்கிறதுக்கு தண்ணி கொடுத்துட்டுருக்கார். இப்படி எல்லாருக்கும் தாகத்தை தண்ணி கொடுத்து கொடுத்து என்ன பண்ணின கடைசியில் பாண்டிய ராஜாக்கே வெற்றி பெறாப்பில் பண்ணினேன். பாண்டிய ராஜாவுக்கு வெற்றி பெறாப்பில் பண்ணினேன். பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாருன்னு, சோழ ராஜாவை தண்டிக்கணுமா? இல்லை. என்ன பண்ணினான்னார், சோழ ராஜாவுக்கு அப்புறம் விவரத்தை சொல்கிற, நீ நல்ல எண்ணத்தில் தான் பண்ணின, ஆனால் இவர் இந்த தம்பியான ராஜசிங்கனோட ஒரு சூழ்ச்சியினால் இப்படி ஆயிடுத்து, அப்படி இருக்கக்கூடாது. அதனால் ராஜேந்திர பாண்டியன் அவருக்கு அவரோட நல்ல குணத்தெல்லாம் சொல்லி இந்த சோழருக்கும் மன்னிப்பு கொடுத்து இருவருக்கும் ஒரு அந்யோன்யம் ஏற்படுறாப்பில், ஒத்துமை ஏற்படுறாப்பில் பண்ணுற. அதுக்கப்புறம் இது தோற்று போனதுனால இவர் என்னமோ நினச்ச, தம்பி என்னமோ நினச்சின்னு நம்ம அஜித் அண்ணாவை துரத்திட்டு பிடிச்சிடலான்னு, அது இல்லாத போயிடுத்து. அதை யார் பாதுகாத்தான்னர்? சோமசுந்தர பெருமான் தான் பாதுகாத்தார். ஏன் அப்படின்னு, ராஜா பாண்டிய ராஜா அவர்கிட்ட தானே போய் கேட்குறேன், இப்படி இது எதிர்பாராத நடக்கிறதுலாம் எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீந்தான் பாதுகாக்கணும், நீந்தான் பாதுகாக்கணும்னு சொன்னதுனால அவர்களுக்கு பாதுகாப்பாகவும் இருந்தார், எதிரிகளை தண்டிக்கிறராகவும் நிகிரகராகவும் இருந்தார். ஆனால் தண்டித்தால கூட ஏதோ சூழ்நிலையினால் தவறு நடந்தால் கூட அதையும் மன்னித்து அருள் செய்யக்கூடிய பரம்பொருளாக அந்த சிவபெருமான் இருக்கிறதுனால தான் அவருக்கு இந்த திருநாமங்கள்லாம் அப்படி இருக்குது. அப்படி இருக்கிற அவரோட 292வது திருநாமம் என்ன அப்படின்னா, ஓம் கர்த்ரே நமஹா அப்படின்னு இருக்கு. கர்த்தா கர்த்தா அப்படின்னாலே எல்லாத்தையும் உண்டாக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். கர்த்தர் கர்த்தர் கர்த்தானா என்னன்னு, எல்லாத்தையும் உண்டாக்கக்கூடியவர். இந்த அண்டச்சராச்சரம் இத்தனை இருக்குது, உலகத்தில் இத்தனை ஜீவராசிகள் இருக்குது, இத்தனை அசையும் பொருள் இருக்குது, அசையாத பொருள் இருக்குது, இத்தனை இல்லாமல் இருக்குது. இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? இதெல்லாம் யார் உருவாக்கினா? எதை கொண்டு உருவாக்கினா? யார் உருவாக்கினா? அப்படி பண்ணக்கூடியவர், அதெல்லாம் பண்ணினவர் யாருன்னு அந்த பரம்பொருளான சிவபெருமான் அப்படிங்கிறதுனால்தான் கர்த்ரே நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்தது 293வது திருநாமம் ஓம் சர்ப்பசீர நிவாசினே நமஹா அப்படின்னு இருக்குது. இந்த சர்ப்பசீர நிவாசினே நமஹா அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, பாம்பை ஆடையாக தரிச்சுருக்கிறார் அப்படின்னு. அதாவது பார்த்தீங்கன்னா தெரியும், இடுப்பில் இவர் புலித்தோல் எல்லாம் கட்டியிருந்தா கூட அதுக்கு பெல்ட்டு மாதிரி ஒரு பாம்பை எடுத்து சுருட்டி வச்சுருக்கார். பிள்ளையாரோட தொப்பையில் பார்த்தா இருக்கும். இது என்ன அப்படின்னர், நாகாபரணம். நாகாபரணம் அப்படின்னு இதையே இவருக்கு ஆடையாகவும் இருக்குது, இதுவே இவருக்கு அணிகலனாகவும் இருக்குது. எல்லாத்துக்கும் இவருக்கு ஈடு கொடுக்கறது அந்த பாம்பு அப்படின்னு. அதனால் அந்த சர்ப்பசீர நிவாசாய நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி இருக்கிறவர் தான் எல்லாத்துக்கும் முக்கியமானவர் அப்படிங்கிற பொருளில் தான் 294வது திருநாமம் ஓம் முக்கியாய நமஹா அப்படின்னு சொல்கிறது. முக்கியாய நமஹா அப்படிங்கன்னா இதுக்கு பெருசாக பொருள் சொல்ல வேண்டாம், மூல பரம்பொருள் இதுதான் அப்படிங்கிறது. அப்படி முக்கியமாக இருக்கிறோட பெருமை என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஓம் நம சிவாய.